அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சைவ சித்தாந்த கழகத்தினுடைய சைவம் அறிவோம் என்ற தொடர் வகுப்பின் 7வது வகுப்பு இன்று நடைபெறுகிறது. இதனுடைய தலைப்பு சைவ சமய குறவர் வரலாறு. பாரத பண்பாட்டினுடைய ஒட்டுமொத்த மாற்றம் என்பது நமக்கு கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது. இந்த மாற்றத்தை நிகழ்த்தியவர்கள் நம்முடைய சைவ சமய குறவர்கள் என்று சொன்னால் அது மிகச் சரியாக இருக்கும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இதில் மிக குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால், அதுவரையிலும் இருந்த பாரத பண்பாடு என்பது சமணம் பௌத்தம் சார்ந்ததாக இருந்த அந்த பண்பாடு அதன் பிறகு சைவம் வைணவம் சார்ந்ததாக மாறுகிறது. அதுக்கு முன்பே அங்க சைவம் இருந்தாலும் இடையில் ஒரு பெரிய தொய்வு ஏற்படுகிறது சமண பௌத்தத்தினால். பிறகு அந்த மாற்றம் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குகிறது, தமிழ் மொழியிலிருந்து தொடங்குகிறது. ஒட்டுமொத்த பாரத பண்பாட்டினுடைய அந்த மாற்றம், அந்த எழுச்சி ஒரு வெறும் சமய அளவிலே மட்டுமல்லாமல், தத்துவ அளவிலே மட்டுமல்லாமல், அன்றாட வாழ்வியலிலும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய புரட்சி என்று சொன்னால் அது ஞானசம்பந்தர் அப்பரடிகள் வாழ்க்கையிலிருந்துதான் தொடங்குகிறது. பொதுவாக சைவ சமயம் என்பதை, சைவ சமயத்தில் 2 வகையான குருமார்களை நாம் வழிபடுகின்றோம். ஒரு வகையான குருமார்கள் சமய குறவர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். இன்னொரு வகையினர் சந்தான குறவர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். சமய குறவர்கள் என்பவர்கள் சைவ சமயத்தை நிறுவியவர்கள், அதாவது மீண்டும் ஸ்தாபனம் செய்தவர்கள். சைவ சமய ஸ்தாபனம் என்று சொல்வார்கள் வடமொழியிலே. சந்தான குறவர்கள் என்பவர்கள் அந்த சைவ சமயத்திற்கான தத்துவ விளக்கத்தை கொடுத்தவர்கள். இந்த 2 வகையான குறவர்களும் சைவ சமயத்தினுடைய முதுகெலும்புகளாக திகழ்கிறார்கள். இதிலே பாரத பண்பாட்டினுடைய பக்தி இயக்க காலகட்டத்தினுடைய தொடக்கமும் பாரத பண்பாட்டினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். சிவாலயங்களில் இவர்களில் மூவர் முதலிகள் என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்த பெருமான், அப்பரடிகள் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய மூவருக்கு ஆரம்ப காலகட்டங்களிலேயே திருவுருவச் சிலைகள் நிறுவி வழிபாடுகளை சோழ மன்னர்கள் தொடக்கி வைத்தார்கள் என்று வரலாற்று குறிப்புகளிலே நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு மூவர் முதலிகளோடு மாணிக்கவாச சுவாமிகளும் பின்பு சேர்க்கப்படுகிறார். அதன் பிறகு 63 நாயன்மார்களுடைய திருவுருவச் சிலைகளும் நம்முடைய திருக்கோயில்களிலே நிறுவப்படுகின்றன. இந்த சைவ சமய குறவர் என்ற இந்த 4 பேர், இவர்களை குருவாக கொண்ட மரபுதான் நம்முடைய சித்தாந்த சைவ மரபு. பொதுவாக ஒரு தத்துவ மரபோ அல்லது சமய மரபோ அவர்களுடைய குருமார்களுடைய பரம்பரையை வைத்துக் கொண்டுதான் நாம் அளவிடுவோம். அந்த வகையில சித்தாந்த சைவ மரபு என்பது இந்த 4 பெருமக்களையும் குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு மரபு. அதனால்தான் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சுகமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த 4 பொற்றாள் எம் உயிர் துணையே என்று 17ஆம் நூற்றாண்டில் சைவ எல்லப்ப நாவலர் அவர்கள் மிக அருமையாக பாடி அருளியிருக்கிறார்கள். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என்று நிறுவியவர்கள் ஆகையினாலே இந்த 4 பேர்களும் சமய குறவர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். இப்பொழுது நமக்கு வகுப்பெடுக்க வந்திருக்கின்ற திரு முத்துமாணிக்கம் ஐயா அவர்கள் மதுரையிலே வசிக்கிறார்கள். இவர்கள் பல்லாண்டுகளாக சைவ சமயத்திலே ஆழங்கால் பட்டு சாத்திர தோத்திரங்களிலே மிக ஆழமாக பயின்று பல அடியார்களுக்கு வகுப்புகள் எடுத்து வருகின்றார். மதுரையிலே இருக்கக்கூடிய நம்முடைய திருவாவூர் ஆதீன கிளை மடத்திலே வகுப்புகளை எடுத்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் பொதுவாக சைவ சித்தாந்தம் அல்லது மற்ற தத்துவங்களையோ நாம் படிப்பது என்பது வேறு, வாழ்வது என்பது வேறு. அவர் சைவ சித்தாந்தியாகவே வாழ்ந்து வருகிறார். தம்முடைய வாழ்க்கையும் அந்த வகையிலே மிக எளிமையாக அமைத்துக் கொண்டு பழகுவதற்கும் காண்பதற்கும் எளிய இனிய அன்பராக விளங்குகிறார். அவர் இப்பொழுது நம்முடைய சைவ சமய குறவருடைய வரலாறுகளை இப்பொழுது நமக்கு விளங்க எடுத்துரைப்பார். ஐயா, நீங்க தொடங்கலாம். ஐயா, உங்க குரல் கேட்கல. உங்க குரல் இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. நல்லது, ரொம்ப சந்தோஷம். திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வால் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம். எல்லாம் உள்ள அங்க இருக்க நம்மை உடனுரை
அளவாய் சொக்கநாத பெருமானினுடைய திருவருள் துணை கொண்டும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன பிரதம ஆச்சாரிய மூர்த்திகளாக விளங்குகின்ற பஞ்சாகர தேசிக மூர்த்திகளது குருவருள் துணை கொண்டும் மிக மேன்மை பொருந்திய சைவ சமயத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்த்து அதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய வாழ்வினையும் ஒரு செம்மைப்படுத்தப்பட்ட இவ்வுலக வாழ்விற்கு வேண்டிய செல்வங்களை சிறந்த முறையிலே அனுபவித்து மேன்மை பொருந்திய உயிர் வாழ்விற்கும் நன்மையை செய்யக்கூடிய வகையில் இயங்கி வருகின்ற சைவ சித்தாந்த கழகத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்த நெல்லை சொக்கர் அண்ணா அவர்களுக்கும் அடியேன் இந்த சமயத்திலே வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இங்கு எழுந்தருளி இருக்கின்ற அடியார் பெருமக்களினுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களினாலே வணங்கி வாழ்த்தி கொண்டு அடியேனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்புகளிலே சைவம் அறிவோம் என்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நால்வர் பெருமக்களை பற்றியதான ஒரு அறிமுகத்தினை செய்யுமாறு அடியேனுக்கு பணித்தருளி இருக்கிறார்கள். அந்த வகையில் சைவ சமயமே சமயம், சமயாதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்றுள் வெளிக்காட்டும் அப்படின்னு மிக அருமையான முறையில் நம்முடைய சைவ சமய ஆச்சாரியர்கள் அருளிய அனுபவ வாக்கினை உள்ளவாறே உணர்ந்து அந்த மேன்மை பொருந்திய மெய் அனுபவத்தை தான் அனுபவித்து கூறிய ஒருவரினுடைய மெய் வாக்கு இந்த வாக்குகள். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே என்று அண்ணன் அருமையான முறையில் சைவ எல்லப்ப நாவலர் அவர்கள் அருளி செய்த அந்த திருப்பாடலையும் மேற்கோள் காட்டினார்கள். சமயம் அப்படின்றது நன்றாக சமைக்கப்பட்டது என்கின்ற ஒரு பொருளை தருவதாக அமைந்திருக்கிறது. நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒரு சமயம் என்பது ஒரு மனிதன் பிறப்பு எய்திய நிலை முதல் கொண்டு அவன் இந்த உலகிலே வாழுகின்ற ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்றாற்போலதான செயல்களை அறத்தின் வழியே நின்று விளக்கி அதன் வழியே அவன் மேன்மையான பயனை அடையச் செய்வது என்பது பொதுவான ஒரு கருத்தாகும். அதோடு மட்டுமல்லாது இந்த திருப்பாடலிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நுட்பமான கருத்தை நாம் விளங்கி கொள்ளுதலும் வேண்டும். நால்வர் பெருமக்கள் நமக்கு மிகப்பெரிய துணையினை செய்யக்கூடியவர்கள் என்று இந்த திருப்பாடல் எடுத்து காட்டுகிறது. நமக்கு அவ்வளவு பெரிய துணையாக இருப்பது போல் வெளிப்படையாக தெரியவில்லையே. என துணைனா எப்படி இருக்கணும்? நண்பராக இருக்கக்கூடியவர் துணைவர். இப்படி பல வகைகளிலே துணை என்றால் நமக்கு வெளிப்பட தோன்றி நிற்க வேண்டும். ஆனால் நால்வர் பெருமக்கள் வெளிப்பட தோன்றி நிற்பதை நாம் காணவில்லையே. அப்படின்னா எப்படி இந்த உயிர் வெளிப்பட தோன்றி நின்று நம்மால் காண இயலாததாக விளங்குகிறதோ அதுபோல நால்வர் பெருமக்களினுடைய அமுத வாக்குகள் என்பவை, அவர்களுடைய வாழ்வு என்பவை நம்முடைய உயிருக்கு விளங்கி தோன்றி நின்று நம்மை வழிநடத்துவதாக அமைந்திருக்கின்றன. ஏனென்றால் நால்வர் பெருமக்களினுடைய வாழ்வு என்பதும் அவர்களுடைய வாக்கு என்பதும் இந்த உடலுக்கு துணை செய்கின்ற அளவிலே அமைந்தது அல்ல. அவைகள் இந்த உடலின் உள்ளே வாழுகின்ற உயிருக்கு துணை செய்வதாக அமைந்திருக்கக்கூடியவை. ஆகவேதான்
எல்லப்ப நாவலர் அவர்கள் மிக அருமையான முறையிலே எடுத்து காட்டினார். நால்வர் பெருமக்களினுடைய துணை என்பது இந்த உயிருக்கு தேவை என்று. நால்வர் பெருமக்களினுடைய துணை எதற்கு தேவை என்றால் இந்த உயிருக்கு தேவை. எந்த உயிருக்கு? நம்ம ஒவ்வொருத்தர் உடம்புலையும் என்ன இருக்கிறது அப்படின்னா உயிர்னு ஒன்று இருக்குது. அது இருக்கின்ற காலத்திலே தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கம் என்பது நம்மால் வரையறுக்கப்பட்டதும் அல்ல, நம்மால் நிர்ணயம் செய்யப்பட்டதும் அல்ல. அதே சமயத்திலே இந்த பிறப்பு இறப்பு என்பதும் நம்மால் நிர்ணயம் செய்யப்பட்டது அல்ல. ஆயினும் பெருமானினுடைய திருவருள் துணையினை கொண்டு இந்த துன்பத்தை தருகின்றதாகிய, என ரொம்ப அழகாகவே திருவள்ளுவ தேவநாயனார் எடுத்து காட்டுவார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் திருவடி சேராதார் அப்படின்னு. அப்ப இறைவனுடைய திருவடியை சேருதல் ஒன்றுதான் பிறவியாகிய துன்பத்தை தருகின்ற பெருங்கடலை கடப்பதற்கு உண்டான வழியாகும். ஆகவே அந்த வழியினை நமக்கு மிகச்சிறந்த முறையிலே சமைத்து கொடுப்பது சமயம். ஏன்னா எல்லா சமயங்களினுடைய அடிப்படை நோக்கமாக அமைந்திருப்பது உயிர் நல்வாழ்வினை பெற வேண்டும், உயிரானது ஒரு இன்பத்தை அடைய வேண்டும் அப்படின்றது பொதுவா நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு சமயங்களினுடைய கோட்பாடு. எல்லா சமயங்களும் பொதுவாக வைதீக சமயங்கள் என்று நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய வைதீக சமயங்கள் அத்தனையும் இந்த உடல் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டதான, இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டதான உயிர் வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. அது ஒவ்வொரு சமயங்களினுடைய கோட்பாடிற்கு தகுந்தார் போல சொர்க்கம் என்றும், அதே சமயத்திலே பிரம்மலோகம் என்றும், வைகுண்டம் என்றும், இப்படி பல வகைகளிலே இந்த வாழ்விற்கு அடுத்ததான ஒரு வாழ்வு உண்டு அப்படின்றத ரொம்ப அழகாகவே வரையறை செய்து காட்டுகின்றன. அந்த முறையிலே சைவ சமயமும் ஒரு வாழ்வை காட்டுகிறது அப்படின்ற அளவிலே நம் போன்றோர்கள் என்ன செய்து கொள்கிறோம் அப்படின்னா புரிந்து கொள்கின்றோம். இதில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கலான ஒரு விஷயம் என்ன அப்படின்றது, நாம் யாரை வழிபட வேண்டும், யாரை வழிபட்டால் இவ்வுலக வாழ்வும் அவ்வுலக வாழ்வும் சிறந்த நிலையிலே அமையும் இப்படின்றதான வினாக்கள் நம்மிடத்தே பலவும் உண்டு. இந்த கடவுளை வணங்கலாமா, அந்த கடவுளை வணங்கலாமா, அவரை வணங்கினால் நமக்கு நன்மை கிடைக்குமா, இவரை வணங்கினால் நமக்கு நன்மை கிடைக்குமா என்பது போல இந்த முறையிலே நமக்கு நிகழுகிற ஐயங்களை வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, தாங்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்வின் வழியாக நமக்கு நிரூபித்து காட்டியவர்கள் நம்முடைய நால்வர் பெருமக்கள். 63 நாயன்மார்களும் தொகை அடியார்களும் அவர்களுக்கு அப்பால் விளங்குகின்றவராகிய மாணிக்கவாசக பெருமானும், இப்படி எல்லோருமே நமக்கு இந்த இறைவனை நம்பி வழிபடுகின்ற வாழ்வானது இந்த உலக இன்ப துன்பங்களிலிருந்து நம்மை விடுவித்து மேலானதாகிய என்றும் நிலை பெற்றதாகிய நிராதிஷ்ய இன்பத்திலே, அதாவது என்றும் குறைவு இல்லாததான ஒருபடித்தான அந்த இன்ப நிலையிலே நம்மை கொண்டு இருத்தும் அப்படின்றதுல அவர்கள் வெறும் வாக்குகளாக, வெறும் வார்த்தைகளாக மட்டும் நமக்கு கொடுத்து செல்லாமல் ஒரு வாழ்வியலாக நம் கண்முன்னே, ஏன்னா நாயன்மார்களுடைய வரலாறு என்பது மிகவும் அருமையான முறையிலே வரலாற்று பின்னணியினை கொண்டது. வரலாற்று பின்னணி என்று நம்ம பார்க்கின்ற பொழுது அவர்கள் வாழ்ந்த தலங்கள், அவர்கள் வழிபட்டதாகிய தலங்கள், இப்படி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதான வகையிலே அவர்கள் வாழ்ந்த தலங்கள், அவர்கள் வழிபட்ட தலங்கள், அந்த வழிபட்ட தலங்களிலே பெருமான் அவர்களுக்காக செய்திருக்கின்ற அற்புதங்கள், இப்படின்னு பல வகையான உள்கிடக்கையை உடையது நாயன்மார்களுடைய வாழ்வு. எப்படி ஒரு இன்னைக்கு உலகியல் அளவில் பார்த்து கொண்டோம் அப்படின்னா, ஒரு பெரிய உலகத்துக்காக வாழ்ந்தவர்கள் காமராசர், காந்தி, இந்த மாதிரியான மனிதர்களினுடைய வாழ்வை அடிப்படையாக கொண்டு இந்த உலகியல் வாழ்விற்கான ஒரு செம்மைப்படுத்தப்பட்ட வாழ்வு கட்டமைக்கப்படுகிறதோ, அதுபோல
சமய வாழ்விற்கு உண்டான உண்மைகள் நால்வர் பெருமக்களினுடைய வாழ்வின் வழியாக நமக்கு கட்டமைக்கப்பட்டு காட்டப்படுகின்றன. அந்த வகையிலே முதன்மை பெற்றவராக விளங்கக்கூடியவர் நம்முடைய திரு ஞானசம்பந்த பெருமான் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே நமக்கு ஞானசம்பந்த பெருமானினுடைய தன்மையை எடுத்து போற்றுகின்ற வகையிலே அமைந்திருக்கக்கூடியவை நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் தொகை என்கின்ற பாடலின் வழியாக, பதிகத்தின் வழியாக, நம்பியாண்டார் நம்பி அருளி செய்த திருத்தொண்டர் திரு அந்தாதி, அதற்கு அடுத்தார் போல விரிவாக்கினால் சொல்லவல்ல பிரான் என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட தெய்வ சேக்கிழார் பெருமானினுடைய வாக்கின் வழியாகவே நாம் இந்த தேவார முதலிகள் மூவர் என்று சொல்லக்கூடியவர்களாக அமைந்திருக்கக்கூடிய திரு ஞானசம்பந்த பெருமான், திரு நாவுக்கரச பெருமான், திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய மூவர் பெருமக்களினுடைய வாழ்வினையும் முழுமையாகவும் செம்மையாகவும் அதே சமயத்திலே சமய மரபு மீறாமலும் அறிந்து கொள்ள இயலும். வேறு எந்த வகையிலேயும் நம்மால் இவர்களுடைய வாழ்வினை அறிந்து கொள்ளுதல் என்பது இயலாது அப்படின்றத நாம் முதலிலே மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு காந்தியவாதியானவர், அந்த காந்தி என்கின்ற அந்த மனிதர் செய்திருக்கக்கூடிய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் விளக்குவதோடு மட்டுமல்லாது தானும் கடைபிடித்து வாழ்ந்து காட்டுவாரோ, அதுபோல ஒரு சமயத்தினுடைய உண்மைகளை அந்த சமயம் சார்ந்தவர்கள், அந்த சமயம் சார்ந்த வாழ்விலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், அந்த சமயம் சாருகின்ற கடவுளை உள்ளன்போடு வழிபட்டு மேன்மை பொருந்திய நிலையிலே பல அற்புதங்களை செய்திருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வாக்குகளே நமக்கு பரம பிரமாணமாக, பரம பிரமாணம் அப்படின்னா மேலான பிரமாணமாக அமையும் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று குருமார்கள் அப்படின்ற பொழுது இன்றைய நவீன உலகம் மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலே ஆழ்ந்து கிடக்கின்றது. நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான், ஒன்றும் புதிதான ஒரு விஷயம் அல்ல. ஆங்காங்கே புதிதாக ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய வகைகளிலே பொத்தாம் பொதுவாக எல்லா கொள்கைகளையும் குழப்பி அடிக்கக்கூடிய முறைகளிலே பல்வேறு கோட்பாடுகளையும் ஒன்று சேர்த்து எது உண்மை என்பது தெரியாத அளவிற்கு இன்றைய ஆன்மீகமானது பல்லோராலும் பரப்பப்பட்டு வருகிறது அப்படின்றத நாம் கண்கூடாக இன்று கண்டு வருகிறோம். அதிலே சிலர் இதுதான் நமக்கு நேரம் என்று புரிந்து கொண்டு அவர்களும் தங்களுடைய சமயமே மேலான சமயம் என்று பல்வேறு வகைகளிலே தங்களுடைய சமய கொள்கைகளினுடைய தன்மையை ஒருவாறு மறைத்து கொண்டு பிற சமயங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை தாங்களுடைய கருத்துக்கள் என்றும், அதே சமயத்திலே பிற சமயத்து ஆச்சாரியர்களையும் தங்களுடைய ஆச்சாரியர்கள் என்றும் வாய்க்கூசாமல் கூறி வருகிறார்கள் அப்படின்றதையும் நாம் உள்ளத்திலே பொருத்தி பார்த்து தெளிய வேண்டும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயங்கள். அதே சமயத்திலே நம்மளுடைய சமய ஆச்சாரியர்களினுடைய மாண்பு எப்பேற்பட்டது என்பதையும் நாம் ஐயம் திரிவு இன்றி சைவ மரபிலே பயின்று வருகின்ற அடியவர்களின் வழியாக கேட்டு சிந்தித்து தெளியவும் வேண்டும். இது நம்மளுடைய கடப்பாடு. ஆகவே அந்த முறையிலே நாம் பார்க்கின்ற பொழுது மிக அருமையான முறையிலே தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்து காட்டுகிறார். வேத நெறி தழைத்து ஓங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய, புனிதவாய் மலர்ந்து அழுத என்று மிக எளிய முறையிலேயும் அதே சமயத்திலே மிக ஆழமான கோட்பாடுகளை ஒரு சில வார்த்தைகளின் வழியாகவும் விளக்கி காட்டுகிற ஒரு அற்புதமான திறம் கொண்டது இந்த திருப்பாடல். இந்த திருப்பாடலை அமைத்து கொண்டே பிறகு திரு ஞானசம்பந்த பெருமானினுடைய புராணத்தை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் துவங்குகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த வகையிலே திரு ஞானசம்பந்த பெருமானினுடைய சமயம் என்ன, அந்த சமயத்தினுடைய நூல்கள் என்ன,
அந்த சமயத்திலே சொல்லப்படுகின்றதாகிய கோட்பாடுகள் என்ன, அதன் வழியே உலக உயிர்கள் பெரும் பொருட்டாக ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த அந்த புனித பாடல்களினுடைய தன்மை என்ன அப்படின்றத ரொம்ப அழகாகவே இந்த திருப்பாடல் நமக்கு அமைத்து காட்டுகிறது. அந்த வகையிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுகிறார். வேத நெறி தழைத்து ஓங்க, மிகு சைவ துறை விளங்க. ஆகவே சைவ சமயத்தை சார்ந்த சமய ஆச்சாரியர்களினுள்ளே முதன்மை பெற்றவராக விளங்கக்கூடியவர் நம்முடைய திரு ஞானசம்பந்த பெருமான். இந்த கோட்பாட்டிலே நமக்கு ஐயம் என்பது எக்காலமும் வரக்கூடாது. பிற சமயத்தவர்கள் திரு ஞானசம்பந்த பெருமானை பற்றி என்ன எடுத்து கூறினாலும் அவற்றிலே நாம் மயங்கவும் கூடாது. வேத நெறியின் வழியே வந்து சைவமாகிய துறையிலே அடைந்து நின்று அந்த சைவமாகிய துறையிலே கிடைக்கப் பெறுகின்றதாகிய பதி பசு பாசமாகிய முப்பொருள் உண்மைகளை உள்ளவாறே அறிந்து பலகாலம் செய்யப்பட்ட தவத்தின் விளைவினாலே மிக அருமையான முறையிலே மாதவம் செய்த தென்திசை என்று பல்லோராலும் ஏற்றி போற்றப்படுகிற இந்த பாரத தேசத்திலே மிக அருமையான முறையிலே அமைந்திருக்கக்கூடிய 12 புகழ் உரிய பெயர்களை உடையது. 12 புகழ்ச்சிக்குரிய பெயர்கள். ஏனென்றால் திரு ஞானசம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்த பதியாக விளங்குவது அருமை பெற்ற சீர்காழிப்பதியாகும். இந்த சீர்காழிப்பதியானது 12 திருப்பெயர்களினாலே அழைக்கப்படுகிறது அப்படின்றது நாம் எல்லோரும் அறிந்ததுதான். இந்த 12 பெயர்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அருள் திறத்தினை நோக்கி அந்த தலத்திற்கு அமைந்ததாக உள்ளது அப்படின்றதையும் நாம் சீர்காழி தலபுராணம் முதலிய புராணங்களை பயின்று அறிந்து கொள்ளுதல் வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆச்சாரிய மூர்த்திகளினுடைய அவதாரம் நிகழ்கிறது என்றால் அந்த அவதாரத்திற்குரியதான நிகழ்வுகள் எல்லாவும் ஒருங்கே நிகழுதல் வேண்டும். ஒரு நற்காரியம் நடப்பதற்கு நாம் எப்படி ஒரு நல்ல சிறப்பான ஒரு மங்களகரமான இடத்தினை தேர்ந்தெடுப்போமோ, ஒரு மங்களமான நபரை தேர்ந்தெடுப்போமோ, அதுபோல பெருமான் தன் உள்ள குறிப்பினாலே இந்த சைவ சமயத்தினுடைய மேன்மை விளங்கும் பொருட்டாக மரபின் வழியே கவுனியர் கோத்திரத்திலே வந்தவர்களாக சிவபாத கிருதயர் மற்றும் பகவதி அம்மையார் என்கின்ற இருவருக்கும் மிகுந்த சிறப்புடைய நிலையிலே சீர்காழியிலே மிகுந்த வைதீக நெறி நின்று இல்லற தர்மத்தை பேணி பாதுகாத்து சைவ மரபின்படி நடந்து வருகையிலே சமன் சமயத்தினுடைய இருளானது உலகம் முழுவதும் சூழ்ந்து அந்த சைவ சமண சமயத்தினுடைய அந்த இருள் சூழ்ந்திருக்கின்ற காரணத்தினாலே மக்கள் எல்லாம் சைவ நெறியினுடைய மேன்மையை உணராது உயிருக்கு உய்தியான பயனை தேடாது என்ன செய்கின்றார்கள்? வாழ்நாளை வீணே கழிக்கின்றார்கள் என்கின்ற கவலையினை கொண்டார் சிவபாத கிருதயர். முதலிலே ஞானசம்பந்த பெருமானுடைய திரு அவதாரத்தை நாம் நோக்குவதற்கு முன்பு சிவபாத கிருதயரினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இருக்கிறோம் என்றால் நம்மளுடைய பரம்பரை குடும்பம் விருத்தியாக வேண்டும் என்றும் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளையும் புகழையும் பாதுகாப்பதற்கு ஒரு புத்திரர் வேண்டும் என்றும் இறைவனிடத்தே நாம் விண்ணப்பம் செய்வோம். ஆனால் சிவபாத கிருதயரினுடைய விண்ணப்பமோ எப்படி அமைந்திருக்கிறது என்றால் சமன் சமயத்தினுடைய இருள் நீங்கி சைவ சமயத்தினுடைய மேன்மையை மக்களெல்லாம் உய்ந்து அறிந்து உய்யும்படியாக எனக்கொரு புத்திரனை தந்தருள வேண்டும் என்று சீர்காழியிலே பிரம்மபுரத்திலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமானிடத்தே நாள்தோறும் விண்ணப்பம் செய்து வருகின்ற தன்மையை உடையவர். இப்படிப்பட்ட இந்த நிலையில அவருடைய விண்ணப்பத்தை திருச்செவியேற்ற பெருமான் ஒரு அற்புதமான திருநாளிலே அவருக்கு
ஒரு ஆண் புத்திரரானவர் அவதாரம் செய்யும்படியாக திருவருள் செய்து அருளினார். அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, என்றால் இது நமக்கு ரொம்ப சுருக்கமான வகுப்பு, நேரம் மிகுதியாக இல்லாத காரணத்தினாலே மிக சுருக்கமாக அடியேன் சொல்லி செல்லுகிறேன். மிக முக்கியமான பகுதிகள். ஏனென்றால் இந்த அவதாரத்தை ஏன் இவ்வளவு விரிவாக பார்க்க வேண்டும் என்றால், இனி வருகின்ற 3 ஆச்சாரியர்களுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்வதற்கு ஞானசம்பந்த பெருமான் ஒருவரினுடைய அவதார நோக்கமே நமக்கு காரணியாக அமையும் அப்படின்றத நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க நம்ம பார்க்கின்ற பொழுது மிக அருமையான முறையிலே திரு அவதாரம் செய்தார். அவருக்கு பெற்றோர்கள் இட்ட நாமம் இன்னது என்பது நமக்கு பெரும்பான்மையாக தெய்வ சேக்கிழார் பெருமானினாலே எடுத்து காட்டப்படவில்லை அப்படின்றதையும் நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையிலே 3 வயது நிரம்பி அந்தந்த காலத்திற்குரிய வகைகளிலே குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதாகிய சடங்குகள் அத்தனையும் மிக அரிய முறையிலே அந்த வைதீகத்தின் வழியிலே அவருக்கு செய்யப்பட்டு வருகின்றன அப்படின்றதையும் தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அந்த வகையிலே 3 வயது நிரம்புகிறது. தந்தையார் எப்பொழுதும் போல சீர்காழிப்பதியிலே அமைந்திருக்கக்கூடிய பிரம்மதீர்த்த கரையிலே சென்று நாள்தோறும் நியமமாக தீர்த்தமாடி பின்பு பெருமானை தரிசித்து காலை கடன்களை, அதாவது சந்தியாவந்தனம் முதலியதாகிய வைதீக ஒழுக்கத்தின் வழி நின்று பெருமானை வழிபட்டு வீடு திரும்புதல் என்பது வழக்கம். அன்று அவ்வாறு செல்ல முற்படுகையிலே இந்த குழந்தையும் அவரிடத்தே நானும் வருகிறேன் என்கின்ற முறையிலே அது என்ன செய்கிறது, குழந்தை பருவத்திற்கே உண்டானதான அந்த விளையாட்டை செய்கிறது. அந்த முறையிலே உன்னுடைய விருப்பம் இதுவாகில் வா அப்படின்னுட்டு தந்தையாரும் அழைத்து செல்லுகிறார். அப்பொழுது சிவபாத ஹிருதயரானவர் பிரம்மதீர்த்த குளத்திலே நீண்ட நேரம் மூழ்கி அந்த நீருக்கு அடியிலே உச்சரிக்கக்கூடியதாகிய மந்திரமாகிய அகமுருடன மந்திரம் முதலிய கிரியைகளை செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலே முன்னை தவத்தின் விளைவினாலே, ஏனென்றால் எந்த வயதிலே எந்த பருவத்திலே நமக்கு ஆன்மீகம் என்கின்ற ஒரு விஷயம் வேண்டும் என்பதை இன்றைக்கு உலகியல் ரீதியாக நாம் ஒன்று புரிந்து வைத்திருக்கிறோம். இந்த வயசுல எதுக்குப்பா ஆன்மீகம், அதுக்கெல்லாம் இன்னும் வயது இருக்கிறது என்று. இங்கு ஒரு உயிர் அருள் பெறுகின்ற நிலையைத்தான் சைவம் காணுகிறதே தவிர அதற்கு வயதோ உடலோ அல்லது ஏனைய விஷயங்களோ காரணிகளாக அமையவில்லை. இங்கு அமைந்திருப்பது என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால் அந்த உயிரினுடைய பக்குவம் ஒன்றே. இங்கு பக்குவம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த ஆன்மாவினுடைய அறிவு முதிர்ச்சி. இந்த அறிவு முதிர்ச்சி என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ரொம்ப அழகா நம்ம சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே வகுப்பு 100 மாணவர்கள் அமர்ந்திருந்தாலும் ஒரே ஆசிரியரினாலே ஒரே நேரத்திலே பாடம் எடுக்கப்பட்டாலும் ஒரு மாணவன் மட்டுமே என்ன செய்கிறான், 100க்கு 100 மதிப்பெண் வாங்குகிறான். ஏன் என்றால் அந்த பாடத்தை புரிந்து கொள்வதிலே அவனுக்கு இருக்கக்கூடிய அறிவு நுட்பம்தான் அதற்கான அடிப்படை காரணம் என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். அந்த வகையிலே நமக்கு இங்கு பெருமான் என்கின்றதாகிய பேருண்மையினை, ஏன்னா நாம் நினைப்பது போல சிவபெருமான் எங்கேயோ இருக்கிறார், எப்படியோ இருக்கிறார், அவருக்கு உருவம் திருமேனியா, அருவத் திருமேனியா, அருவுருவத் திருமேனியா அல்லது வேறு ஏதேதே திருமேனியோ என்கின்ற முறையிலே எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் அந்த பெருமானே குருவாக எழுந்தருளி வந்து அந்த உண்மைகளை உணர்த்துகின்ற பொழுது அந்த உண்மைகளை உள்வாங்கிக் கொண்டு உள்ளவாறே அவர் காட்டுகிற அனுபவத்திலே நிலைத்து நிற்கின்றதான தன்மைதான் இங்கு பக்குவம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி மொட்டாக இருக்கின்ற ஒரு மலர் ஒரு சிறிய காற்று வீசுகின்ற அந்த நிலையிலேயே மலருமோ, ஏனைய மொட்டு இல்லாத மலர்கள் எல்லாம் எவ்வளவு பலமாக காற்று வீசினாலும் அதற்குரிய காலம் வருகின்ற பொழுதுதான் மலரும். அதுபோல இங்கு உயிரினுடைய உயர்ந்த பக்குவமே இங்கு ஞானம் பெறுவதற்கு உண்டான காலமாக எடுத்து சொல்லப்படுகிறது. மிக அழகான முறையிலே திரு ஞானசம்பந்த பெருமானும் எடுத்து காட்டுவார். பருவத்தில் பயன் உற்ற பண்பன் அப்படின்னு பெருமானினுடைய அருள் திறத்தை பேசுவார்.
உரிய பருவத்திலே வந்து அடியேன் பயன் கொள்ளுமாறு செய்கின்றதாகிய பண்பினை உடைய பெருமான் அப்படின்றது அவன் செய்கின்ற அருள் திறமும் அந்த அருள் திறத்தை உள்வாங்கிக் கொள்ளுகிற உயிரினுடைய தன்மையினையும் எடுத்து காட்டினார். அந்த வகையில அந்த சீர்காழி பதியிலே அமைந்திருக்கக்கூடிய தோணிபுர சிகரத்தை கண்டு அம்மே அப்பா என்று அழுது அழைத்து அருளினார். சேக்கிழார் பெருமான் மிக அருமையான முறையிலே அந்த இடத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் ஒரு தன்மை எல்லோருக்கும் எதையோ கண்டு ஏங்கி அழுகின்ற நிலையிலே இந்த வாழ்வு அமைந்திருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் ஏதோ ஒரு பொருளின் மீது ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம். பொருள் என்கின்ற நிலையிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் தேவை. அந்த பொருளை நோக்கி நம்மளுடைய ஏக்கம் என்பது இங்கு இச்சை என்று நாம் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். ஆனால் இங்கு நம்மளுடைய திரு ஞானசம்பந்த பெருமானுக்கு முன் செய்த தவ விளைவின் காரணமாக மிக அருமையான முறையிலே திரு சிகரத்திலே தோணிபுர சிகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய சிவபுரம் என்று அழைக்கக்கூடியதான பதியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானின் மீது இச்சை உண்டானது. அதுதான் மிக அருமையான பக்குவம் என்று எடுத்து காட்டுகிறார்கள். உயிருக்கு பெருமானின் மீது இச்சை உண்டாக வேண்டும். நமக்கு இச்சை எதெதலோ இருக்கு. பெருமானுக்கு உயிராகிய நமக்கு பெருமானின் மீது எப்பொழுது இச்சை உண்டாகுகிறதோ அப்பொழுதே அவன் என்ன செய்கின்றான் அப்படின்னா, அவன் உடனேயே எழுந்து வந்து அங்கு அந்த இச்சை கொண்ட உயிருக்கு அருள் செய்கிறான் என்பதுதான் மிகுந்த உண்மை. அப்படிப்பட்ட அந்த நிலையில பெருமான் அழுது அருள் செய்ய, ஏனென்றால் ரொம்ப அழகாகவே இந்த இடத்துல தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த நிலையை எடுத்து சொல்லுகிறார். கண் மலர்கள் நீர் ததும்ப கை மலர்களால் பிசைந்து வண்ண மலர் செங்கனிவாய் மணி அதரம் புடை துடிப்ப எண்ணில் மறை ஒளி பெருக எவ்வுயிரும் குதூகலிப்ப புண்ணிய கன்று அணையவர் தாம் பொறுமி அழுது அருளினார். எப்படி ஒரு குழந்தை அழுகுகின்ற பொழுது அதனுடைய பொய்யான அழுகை என்பது நமக்கு தெரியும். அதே சமயத்துல அது ஒரு பொருளை வேண்டி துன்பத்தினாலே அழுகின்ற பொழுது அந்த மெய்ப்பாடு என்று சொல்லுவார்கள். உடலிலே விளைகின்றதாகிய உணர்ச்சி மாற்றத்தினுடைய வெளிப்படுகின்ற காட்சி. ஞானசம்பந்த பெருமான் கண்மலர்களிலே நீர் ததும்புமாறும் கை மலர்களை பிசைந்து கொண்டும் அழகிய அந்த செம்மை நிறம் பொருந்தி இருக்கின்றதாகிய அந்த செங்கனிவாய் மணி அதரம் புடை துடிப்பவும். ஏனென்றால் இங்கு அந்த உயிரினுடைய உணர்வு என்பது மிகவும் முக்கியம். அந்த வகையில அந்த உணர்ச்சி நிலையில நின்று அவர் அங்கு என்ன செய்தார் அப்படின்னா, திரு தோணிபுர சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருள. சேக்கிழார் பெருமானினுடைய தன்மை இங்கு இவர் அழுதார், அதனால் அவர் அருள் செய்தார் என்று நமக்கு காட்டவில்லை. இவர் அழுததும் அருள், அவர் பெற்றதும் அருள். ஏனென்றால் அருளின் நோக்கத்தினாலேதான் உயிருக்கு இறைவனின் மீது என்ன உண்டாகும், அவன் அருளை பெற வேண்டும் என்கின்றதாகிய வேட்கை உண்டாகும். மாணிக்கவாசக பெருமானும் மிக அருமையான முறையிலே அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று இந்த உண்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். இப்பொழுது எதற்கு மாணிக்கவாசக பெருமான் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இந்த கோட்பாடுகள் நமக்கு வார்த்தைகள் வெவ்வேறாக கொண்டு விளக்கப்பட்டிருக்கின்றனவே அன்றி கோட்பாடுகள் வெவ்வேறு அல்ல. மாணிக்கவாசக பெருமான் ஒரு கோட்பாட்டை பின்பற்றி சிவபெருமானை வழிபட்டார் என்றோ, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு கோட்பாடை பின்பற்றி சிவபெருமானை வழிபட்டார் என்றோ, திரு நாவுக்கரச பெருமான் ஒரு கோட்பாடை பின்பற்றி சிவபெருமானை வழிபட்டார் என்றோ, திரு ஞானசம்பந்த பெருமான் ஒரு கோட்பாடை பின்பற்றி சிவபெருமானை வழிபட்டார் என்றோ நம்முடைய சைவ சமயம் எங்கும் காட்டவில்லை. ஒரு கோட்பாட்டின் வழியே நின்று கொண்டு என்ன செய்தார்கள் அப்படின்னா,
நால்வர் பெருமக்களும் இறைவனை அவரவர்களுக்கு இறைவன் திருவருளால் விளைந்த அந்த மெய் மொழிகளை கொண்டு போற்றி வழிபட்டு அவனுடைய திருவடியை அடைந்தார்கள் என்பதுதான் இதிலே காட்டப்படுகின்றதாகிய உண்மை. ஞானசம்பந்த பெருமானுடைய கோட்பாடு வேறு, திருநாவுக்கரச பெருமானுடைய கோட்பாடு வேறு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய கோட்பாடு வேறு, மாணிக்கவாசக பெருமானினுடைய கோட்பாடு வேறு என்று இன்னைக்கு சைவ சமயத்தை ஆழங்கால் புரியாத சில பேரினாலே சொல்லப்பட்டும் வருகிறது. அதனால இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆச்சாரியர்களுக்குள்ளேயே என்ன செய்யறாங்க, பேதம் பார்க்கின்றார்கள். இவர் உயர்ந்தோர், இவர் தாழ்ந்தோர் என்று. இங்கு யாரும் உயர்ந்தோரும் அல்ல, தாழ்ந்தோரும் அல்ல. எல்லாம் அவனுடைய திருவருளை பெறுவதற்கு தகுதியுடைய உயிர்கள் என்றுதான் சைவ சமயம் காட்டுகிறது. அதுதான் அந்த பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அருளினார் அப்படின்றதான அந்த திருவாக்கு நமக்கு எடுத்து காட்டுகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல இங்கு அந்த காட்சியை நமக்கு காட்ட வருகின்ற பொழுது எவ்வுயிரும் குதூகலிப்ப புண்ணிய கன்று அணையவர் தாம் பொறுமி அழுது அருளினார் அப்படின்றதும் நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னா, எல்லா உயிர்களும் அருள் பெறும் பொருட்டாக எல்லா மக்களுக்கும் நன்மை பெறணும்ன்றதுக்காக தான் அரசன் என்ன செய்யறான், ஒரு நிர்வாகத்தின் வழி நின்று எல்லா மக்களுக்கும் நன்மையை செய்கிறான். அதுபோல பெருமான் எல்லா உயிர்களுக்கும் இன்பம் செய்ய வேண்டி நம்முடைய சமய ஆச்சாரியர்களின் வழி நின்று நம்மையெல்லாம் என்ன செய்கிறார், ஒழுங்குபடுத்தி நாமும் அந்த பேரின்பத்தை பெறுமாறு செய்கிறார். அதனாலதான் மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப அழகாகவே எடுத்து காட்டுவார். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே என்பதுதான் அவர்களினுடைய மெய்மை மொழிகளாக விளங்குகின்றன. ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் அந்த உண்மையை ஒவ்வொரு வகையிலே நமக்கு என்ன செய்கிறார்கள் அப்படின்னா எடுத்து சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற முறைமைகளும் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளும் வேறுபட்டு இருக்கலாமே ஒழிய அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அனுபவம் என்பது நம்முடைய வகுப்பின் தொடக்கத்திலே அண்ணன் அவர்கள் சொல்லியது போல சைவ சித்தாந்த நெறியின் வழியே பெறக்கூடியதாகிய மெய் அனுபவம் ஒன்றே நால்வருக்கும் பொதுவானது. நால்வருக்கும் பொதுவானவர் சிவபெருமான் அப்படின்றத நம்ம எப்படி புரிந்து கொள்கின்றோமோ அதுபோல நால்வர் பெருமக்களினுடைய அனுபவம் என்பதும் பொதுவானது. ஏன்னா சிவபெருமான் ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு மாதிரி அருள் செய்தார், இங்கே ஒரு மாதிரி அருள் செய்தார், அங்கே ஒரு மாதிரி அருள் செய்தார் அப்படின்னா அவர் வேறுபட்ட தன்மை உடையவர் என்று நாமே பேசுகின்ற அளவுக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். அவர் வேறுபட்ட தன்மை உடையவர் அப்படின்னுட்டு. ஆகவே இந்த அடிப்படைகளிலே நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஆச்சாரியர்களினுடைய அருள் வாக்குகளும் அவர்களுடைய வாழ்வியல் நெறிகளையும் நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது இவருடைய அழுகை குரலினை கேட்டு பெருமான் எழுந்தருளினார். அழுகின்ற பிள்ளையார் தம்மை நோக்கி அருள் கருணை எழுகின்ற திருவுள்ளத்து இறையவர்தாம் எவ்வுலகும் தொழுகின்ற மலைக்கொடியை பார்த்து அருளி துணைமுலைகள் பொழிகின்ற பால் அடிசில் பொன் வள்ளத்து ஊட்டு என ஆரணமும் உலகேலும் ஈன்று அருளி அனைத்தினுக்கும் காரணமாய் வளம் பெருகு கருணை திருவடிவான சீர் அணங்கு சிவபெருமான் அருளுதலும் சென்று அணைந்து வாரிணங்கு திருமுளைப்பால் வள்ளத்து கறந்து அருளி தன் அனுபவத்தையும் உடன் கூட்டி என்ன செய்தார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஊட்டினார். அதை தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்து காட்டுகின்ற பொழுது, எண்ணறிய சிவஞானத்து என் அமுதம் குழைத்து அருளி உன் அடிசில் என ஊட்ட உமை அம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர்துடைத்து அருளி கையில் பொன் கிண்ணம் அளித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கனார் அருள் புரிந்தார் என்று எடுத்து காட்டுகிறார். இந்த வகையிலே நால்வர் பெருமக்களிலே ஒருவர் பெருமானினுடைய திருவருளை இவ்வாறு பெற்றார் அப்படின்றத நாம் எப்படி புரிந்து கொள்கின்றோமோ அதன் அடிப்படையிலே தான் நம்முடைய திருநாவுக்கரச பெருமானும். அதை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு பெருமான் அவரை சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டார் அப்படின்றது நாம் எல்லோரும் அறிந்ததுதான். அங்கு திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப என்பதை தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்து காட்டுகிறார். நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானும்
பராவணமாவது நீரு, அதாவது மேன்மை பொருந்திய பராசக்தியினுடைய, அதாவது திருவருளின் வடிவாக விளங்குவது திருநீரு என்று எடுத்து காட்டுவார். ஆகவே சிவத்தை, மேன்மை பொருந்தியதாகிய அந்த பெரும் கடவுளை அடைவதற்கு முதல் வழியாக திகழ்வது அவனுடைய அடியை இடையராது வழிபட்டு நிற்கின்ற அனுபவமுடைய ஆச்சாரியர்களினுடைய வழிகாட்டுதல் அப்படின்றத நமக்கு மிக அருமையான முறையிலே இந்த பெருமான்களை, அதாவது நம்ம சமய ஆச்சாரியர்களை பெருமான் ஆட்கொண்ட முறையிலேயே நமக்கு விளங்கிவிடும். ஏனென்றால் சைவ மரபு என்பது குரு லிங்க சங்கமம் ஆகிய வழிபாட்டினை உடையது. நமக்கு எதை எடுத்து காட்டுறாங்கன்னா, முதல் வழிபாடு சைவத்திலே குருவுக்கு தான் உண்டு. அந்த குருநாதர் தான் நமக்கு சிவபெருமானின் திறம் என்ன என்பதை அறிவித்து அந்த அனுபவத்தையும் நமக்கு நாம் அனுபவப்படுமாறு நமக்கு உணர்த்தி, அறிவித்தல் என்பது வேறு, உணர்த்துதல் என்பது வேறு. அறிவித்தல் என்பது சொற்களினாலே பதி பசு பாசமாகிய முப்பொருள் உண்மையை போதிப்பது. உணர்த்துதல் என்பது அந்த முப்பொருள்களிலே முடிந்த பொருளாக இருக்கின்ற, பேரின்ப பொருளாக இருக்கின்ற சிவபெருமானினுடைய திருவடி கீழ் அமர்ந்திருந்து பெறுகின்ற இன்பமானது எவ்வாறு இருக்கும் என்று அந்த ஆன்மா அனுபவித்து உணரும்படியாக உணர்த்துவது. அறிவிப்பது வேறு, உணர்த்துவது வேறு. அந்த அனுபவத்திலே இடையராது நிற்கும் பொருட்டாக அந்த சிவலிங்க திருமேனியை எவ்வாறு கண்டு வழிபடுதல் வேண்டும் அப்படின்ட்டு நமக்கு இரண்டாவதாக சிவத்தின் திருமேனியாக விளங்குகின்ற சிவலிங்கத்தினுடைய தாத்பரியமும், அதற்கு அடுத்தாற் போல இந்த திருமேனியோடு எப்பொழுதும் பிரிப்பின்றி விளங்குகின்றதாகிய அடியவர்களினுடைய திருக்கூட்ட வழிபாடு என்பது, இப்படி ஒரு சைவனானவன் வழி வழியாக மேற்கொண்டு வருகின்ற மரபு வழிபாடு என்பதை நமக்கு உணர்த்தும் பொருட்டாகவே இந்த மூவர் பெருமக்களை பெருமான் ஆட்கொண்டதாகிய செயல் நிகழ்ந்திருக்கிறது. மூவர் பெருமக்களும் தானே ஞானம் பெற்றார்கள் என்றோ, நானே ஞானம் பெற்ற பின்பு கடவுள் ஆயினேன், நானே பிரம்மம் என்றோ, கடவுள் இல்லை என்றோ, கடவுள் உருவத்திற்கு உட்பட்டவன் என்றோ, கடவுள் அருவமானவன் என்றோ, உயிர் என்கின்ற ஒன்று இல்லை என்றோ, உயிர் என்கின்ற ஒன்று உண்டு என்றாலும் அது இந்த உடல்தான் என்றோ நமக்கு ஐயம் திரிவு ஆகிய இவைகளெல்லாம் தோன்றாதபடிக்கு அறிவுடைய பொருளாகிய உயிரின் அறிவுக்கு அறிவாக அப்பெருமான் விளங்கி தோன்றுகின்றான் அப்படின்றதான உண்மையை மிக தெளிவாக, அதே சமயத்திலே அறிவிற்கு அறிவாக விளங்குகின்ற பெருமானே உயிரினுடைய அறிவின் திறத்தை உள்ளவாறு அறிந்து அதற்கு வெளிப்பட்டு குரு வடிவாக நின்று அவர்களை ஆட்கொள்வான் என்பதையும் மிக தெளிவாக நமக்கு இவர்கள் வாழ்வு எடுத்து காட்டுகிறது. சாத்திரங்கள் நமக்கு ஒரு கோட்பாடு போல இந்த உண்மைகளை விளக்கி சொல்லினாலும், இந்த கோட்பாடுகள் ஒரு ஆன்மாவுக்கு வாழ்வியலாக அமைகின்ற பொழுது எப்படி அமையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொருட்டாகத்தான் நமக்கு சமயக்குறவர்களினுடைய வாழ்வு நம் கண்முன்னே இவ்வாறு படம் பிடித்து காட்டப்படுகிறது. ஏனென்றால் எவ்வளவு உயர்ந்த பக்குவத்தை உடைய ஆன்மாவாக இருந்தாலும் அது உணர்த்தினாலன்றி உணராது. என்ன சொல்றாங்க? சைவ சமயத்தினுடைய அடிப்படை கோட்பாடு உணர்த்தினாலன்றி உணராது. அதனாலதான் திருமூலதேவநாயனாரும் ரொம்ப அழகா எடுத்து காட்டுவார், குரு வழியே சென்று கூடினேனே என்பார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, குரு வழி சென்று நான் என்ன செய்தேன், அவனுடைய திருவடியை கூடினேன் அப்படின்றதுதான் திருமூலதேவநாயனார் முதற்கொண்ட பெருமான்களினுடைய பெரும் அனுபவசாலிகளினுடைய வாக்குகளாக அமைந்திருக்கின்றன. அந்த வகையில இப்படி பெருமான் திருக்கோலம் கொண்டு எழுந்தருளி வந்து ஒவ்வொரு அடியவர்களுக்கும் அருள் செய்த வரலாற்றையும் நம் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில இப்படி யாவருக்கும் தாய் தந்தையராக அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் அப்படின்றது சைவ சமயத்தினுடைய ஒரு அற்புதமான கோட்பாடு. அதனாலதான் ரொம்ப அழகாகவே அடுத்த திருப்பாடலே எடுத்து காட்டுவார், யாவருக்கும் தந்தைதாயனும் இவர் இப்படி அளித்தார் ஆவதனால் ஆளுடைய பிள்ளையாராய் அகில தேவர்க்கும் முனிவர்க்கும் தெரிய அரிய பொருளாகும் தாவில் தனி சிவ ஞான சம்பந்தர் ஆயினார். நம்ம
திருஞான சம்பந்தர்னு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம். தெய்வ சேக்கிழார் பெருமானோ சிவ ஞான சம்பந்தர் என்று அவருடைய திருநாமத்தை நமக்கு அறிமுகம் செய்கிறார். அவருடைய திருநாமம் சிவ ஞான சம்பந்தர். எப்படிப்பட்ட சிவஞான சம்பந்தர் அப்படின்னா, தேவருக்கும் முனிவர்களுக்கும் தெரிவதற்கும் அறிவதற்கும் அரிய பொருளாக இருக்கின்றதாகிய தனிப்பொருளாக விளங்குகின்ற சிவ பரம்பொருளை உணர்ந்து நிற்கின்றதாகிய தன்மை. இங்கு அனுபவ முறையிலே ஆன்மா மேன்மை பொருந்திய சிவானந்தத்தை அனுபவிக்கின்ற நிலையினை அடைந்தாலும் அந்த நிலையிலேயும் உயிரானது இறைவனுக்கு அடிமையே. சைவ சமயத்தினுடைய மிகப்பெரிய கோட்பாடு அடியார் அப்படின்னு பெருமானை வணங்குகின்ற அவர்களுக்கு இடம்பெறுகிற திருநாமமாகும். அந்த அடியார் என்பது என்ன அப்படின்றத நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்து காட்டுகிறார். சிவன் அடியே சிந்திக்கும் திரு பெருகு சிவஞானம். இந்த கோட்பாடு எல்லா அடியவர்கள் அப்படின்னு சொன்னாலே அடி கூட்டல் ஆர், அதாவது அடியிலே பொருந்தியவர்கள். யாருடைய அடியிலே பொருந்தியவர்கள்? சிவபெருமானினுடைய திருவடியிலே எப்பொழுதும் பொருந்திய அறிவினை உடையவர்கள் எவரோ அவரே அடியார். சிவபெருமானுடைய திருவடியிலே எப்பொழுதும் பொருந்திய அறிவினை உடையவர்கள். ஏனென்றால் அவன் உயிருக்கு உயிராக விளங்குகின்ற தன்மை உடையவன். சிவபெருமான நம்ம இன்னும் அந்நியமாகவே கண்டு நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு காட்டப்படுவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். அந்த சீவனாகிய சிவலிங்கத்தின் இடமாக பெருமான் எழுந்தருளி இருக்கிற உண்மையினைத்தான் உமையம்மை சிவ ஞானமாக அந்த பொன் அடிசிலின் வழியாக, பொற்கிண்ணத்திலே ஊட்டப்பட்ட அடிசிலின் வழியாக திரு ஞான சம்பந்த பெருமானுக்கு ஊட்டினார். அந்த ஊட்டியதனுடைய விளைவு எப்படி விளைந்திருக்கிறது அப்படின்னா, அவனுடைய திருவடியினையே சிந்திக்கின்ற ஞானம். அதை நமக்கு ஆசிரியர் சொல்லுவது போல அது திரு பெருகுகின்ற சிவஞானம். அது எப்படிப்பட்டதுன்னா, நமக்கும் அறிவு இருக்குது. நம்ம அறிவும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒன்றை புதிதாக தெரிந்து கொண்டு பெருகி கொண்டு இருக்கிறது, விருத்தியாகுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த அறிவினாலே நமக்கு இந்த உலகியல் வாழ்விற்கு உண்டான பொருளை ஈட்டிக் கொள்ள முடியுமே தவிர அதற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்மால் சிந்திக்க கூட நம்மால் முடியாது. ஆனால் இங்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேன்மை பொருந்திய அந்த சிவஞானமோ திரு பெருகுகிற சிவஞானமாக, அதாவது உயிருக்கு எப்பொழுதும் மங்களத்தை தருகின்ற பொருளாக விளங்குகின்ற சிவத்தையே சார்ந்திருக்கின்ற ஞானமாக விளைகின்றது அப்படின்றதான் இந்த பாடல்களின் வழியாக நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகவே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாக்கும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம், உணர்வு அரிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இந்த இடத்துல நமக்கு ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமான் தவ முதல்வராக திரு ஞான சம்பந்த பெருமானை எடுத்து காட்டுகிறார். ஆகவேதான் நம்முடைய சமய குறவர்களிலே முதலாமானவராக திரு ஞான சம்பந்த பெருமான் வைத்து அருளப்பட்டிருக்கிறார் அப்படின்றதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏன் இந்த 1, 2, 3, 4 என்கின்றதான வகைப்பாடு அப்படின்ட்டுலாம் சில பேர் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கெல்லாம் விடை பெரிய புராணத்தை ஆழ்ந்து நாம் ஓதினாலே நமக்கே கிடைத்துவிடும். தவ முதல்வர் அப்படின்னு அங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தரை நம்ம போய் எதற்காக இந்த வரிசை வந்ததெல்லாம் நமக்கு வீணான கேள்விகளாக அமைந்துவிடும். ஆகவே அனுபவத்தினுடைய தன்மை இவ்வாறு விளைந்த அந்த நிலையில அவருடைய தந்தையாராகிய தன்மை, அவர் நீராடி தீர்த்த ஸ்நானம் முடித்து வருகிறார். அந்த நிலையில ஞானசம்பந்த பெருமானினுடைய தன்மை, அந்த அருள் பெற்ற நிலையிலே ஒரு உயிரினுடைய உணர்வு எவ்வாறு அமைந்திருக்கும்? ஏனென்றால் இந்த உணர்வு என்கின்ற நிலைப்பாடுகளிலேதான் இந்த சைவத்தினுடைய ஒரு ஆழமான தன்மை அமைந்திருக்கிறது. எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வு அப்படின்றார்.